Taste the Daily. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 7735 கன அடியாக அதிகரித்து ஒரே நாளில் 3 அடிக்கு மேல் உயர்ந்தது. இதனால் கடந்த 2 நாட்களில் மட்டும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 121 அடியை கடந்தது. தேனி மாவட்டத்தின் குடிநீருக்கான நீர்த்திறப்பு அணையிலிருந்து வினாடிக்கு 100 கன அடியாகவும் நீர் இருப்பு 2945 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருவது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 4 அடி உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழுந்து வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். மன்னார் வளைகுடா பிராந்தியத்தில் 3வது நாளாக கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் பகுதியில் உள்ள மீன்பிடி இறங்கு தளத்தில் கடல் அலைகள் மோதி 4 அடி உயரம் வரை எழும்பி வருகிறது. ஆனால் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பொக்லைன் இயந்திரம் மூலம் விவசாய பணி செய்தபோது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் சாலையில் வீணாக ஓடியது. அனுமந்தபுரம் கிராம பகுதியில் சண்முகம் என்பவர் தனது தோட்டத்தில் பொக்லைன் இயந்திரத்தை வைத்து விவசாய பணிகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பாலக்கோடு காரிமங்கலம் செல்லும் சாலையில் இருந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பல அடி தூரத்திற்கு பீய்ச்சி அடித்தது. மேலும் நீண்ட நேரம் ஆகியும் குடிநீர் குழாயை சரி செய்ய திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் வராததால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக ஓடியது.